ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஆலுப்பலாவில் தான் இருக்கோம். போன வீடியோவில் நம்ம குமரகம் போட் ஹவுஸ்லேருந்து ஆலுப்பலாவுக்கு அப்படியே வரேன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நாங்கள் ஆலுப்பலாவுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரூமுக்கெலாம் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு நேராக ஆலுப்பலா பீச்சுக்கு வந்துட்டோம். ஒரு சாயந்தரம் போல் அங்கே பார்த்தோன்னா ஒரு யாருமே இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்களும் பீச்சில் போய் ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்களாம் மண் போட்டு மூடி விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு நைட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்ச பிறகு ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போனோம். பக்கத்துலேயே ஒரு குட்டி கடை இருந்துச்சு, அங்கே போய் டீ குடிக்கலான்னு நினச்சோம். சரி சொல்லிட்டு நாங்களும் ஒரு 2 டீ ஆர்டர் பண்ணோம். ஒரு டீயோ பிஸ்கெட்டோ சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு டீலாம் குடிச்சிட்டு பிறகு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். காலையிலேயே அங்கே காலையிலே பார்த்திங்கன்னா மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களோட பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு நாய் சுற்றிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அதுக்கும் ஒரு பிஸ்கெட் போட்டு வந்துட்டோம். காலைல அலை அந்தளவுக்குலாம் அடிக்கலை, கொஞ்சம் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், ஒரு பறவை இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மியூசியமுக்கு தான் போகலான்னு நினச்சோம், ஒரு 9 o'clock போல். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மியூசியமுக்கும் போனோம். இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா காயர் மியூசியம், அதாவது கோக்னட் நாரால் செஞ்சது தான் இந்த காயர் மியூசியம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் கயிறு எப்படி செய்கிறாங்க காமிக்கிறாங்க. நிறைய காயரால் நிறைய ஆர்ட்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. எல்லாமே காயர் தான் மக்களே. இங்கே ஒரு மசூதி கூட காயரால் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய பெயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காயரால் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த காயர் கலரில் அடித்து வச்சுருக்காங்க. நிறைய வித்தியாசமாக டிசைன்லலாம் இருந்துச்சு. ஒரு ரைனா கூட இருந்துச்சு, காயரில் செஞ்ச ரைனா. அங்கே ஃபுல்லாகவே காயர் தான் மக்களே. அதுக்கப்புறமேட்டு நாங்களும் ஒரு ரூம்குள்ளே போனோம். அங்கே பார்த்திங்கன்னா காயர் செஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு காயரோட மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய விதமான மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வச்சு தான் காயர் செய்கிறாங்க. நாங்கள் போன சமயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்களும் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் மக்களே காயர் ஃபேக்ட்ரியை கண்டுபிடிச்சாங்க. அங்கே சின்ன சின்ன பொம்மையிலே நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்னொரு ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா மிஷின்ஸில் இருந்துச்சு, நிறையா விதவிதமான மிஷின்ஸ்லாம் காயர் செய்கிறக்காக.
இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய மிஷின்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சராகவும் இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய போர்ட்ஸ் இருந்துச்சு, நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த மியூசியம்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வீடு தான். காயர்லேயே செஞ்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேசாமல் இங்கே தங்கிடலான்னு வேறு தோணுச்சு எனக்கு. ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் தான் மக்களே. கிச்சன் ஹால்குள்ளேயே இருக்குது. உள்ள பெட்டில் வேறு போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா பானைலாம் இருந்துச்சு. கேரளா இந்த கபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹுட்டன் கபோர்டு. உள்ளே பார்த்திங்கன்னா பெட் இருந்துச்சு, போய் தூங்கிட்டேன்னா. அந்த பெட்டும் காயர் பெட்டு தான். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நிறையா வெரைட்டியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. காயர் பாட்டு, டம்ளரு நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கார்டனுக்கு தேவையான பொருள் கூட செஞ்சு வச்சுருந்தாங்க. காயர்லேயே மேட்டு, டிசைனாக மேட்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க காயர்லேயே. பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கப்புறமேட்டு இன்னும் ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே வந்து காயர் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அங்கேயே. அந்த காயரை தொட்டு பார்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் கூட விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த குருவிக்காக ஒரு வீடு வாங்கினோம். நிறையா போட்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுல எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போனோம். இந்த பீச் பேர் பார்த்திங்கன்னா மராரி பீச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மியூசியமுக்கு போனோம், அந்த காயர் மியூசியமுக்கு போயிட்டு. அந்த மியூசியம் பேர் தான் ரவி மியூசியம்னு. அங்கே வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க விடல, அதனால தான் அந்த வீடியோலாம் அவங்களுக்கு போடல. அந்த மியூசியமும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை மக்களே. அதுக்கப்புறமேட்டு பீச்சிலலாம் குளிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மீன் பிடிக்க போயிட்டோம். பக்கத்துலேயே இருந்துச்சு ஒரு ஏரி மாதிரி, தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட்டை வந்து நல்லா தட்டி தூள் மாதிரி ஆக்கிட்டு தண்ணி ஊற்றி மாவு மாதிரி ஆக்கி அந்த தூண்டிலில் கட்டி போட்டோம். ஆனால் எந்த மீனும் மாட்டல. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ரூமுக்கெலாம் போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு காலைல எழுந்திரிச்சி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.